உமக்கு நிகரான தெய்வம், உமக்கு ஒப்பான தெய்வம். எங்க தேடினாலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரானவர், உமக்கு ஒப்பானவர் நாங்க வேற யாரையும் பார்க்கவே முடியாது ராஜா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எங்களை அழைத்தவர், நீர் ஒருவரே பரிசுத்தத்திற்கென்று எங்களை அழைத்தவர், நீர் ஒருவரே உம்மை துதிப்பதற்காக எங்களை அழைத்த தெய்வமா இருக்கிறீரே அப்பா. உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர், உம்மை போல பாவங்களை பாராத சுத்த கண்ணர் ஒருவருமே இல்லையே ராஜா. இந்த காலை வேளையில சபையோராய் ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்று எங்கள் நாவுகள் யாவது காலை வேளையில அறிக்கை இடுகிறதாப்பா. உமக்கு முன்பாக எங்க உலகள் யாவும் முடக்கப்பட்டிருக்கிறது. தேவாவியானவரே, மகிமையின் பிரதாபா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கே 2 பேராய் 3 பேராய் உம்முடைய சமூகத்துல கூடி ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில அசைவாடுகிறவர்கள், அவர்கள் மத்தியில உலாவுகிறவர் இவங்க எங்க மத்தியில, எங்க அருகாமையில, எங்க ஆலயத்துல, எங்க இருதயத்துல நீர் வீற்றிருக்கிறபடினால உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ரேபா ஷலலரதலரபா ரேகே தேலே ரேபா தலரபா ரிகந்து ரேபா ஷவலகதுனபா ரிகந்தரே பதலரபா ரேபா ஷவலதலரபா. நன்றி ஆவியானவரே. சர்வவல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. இன்னும் பெறனா சொல்லுங்க பாக்கலாம். நீர் நல்லவர், போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் ஒருவே எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜீவனோடு நம்மளை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியினால் நம்ம என்ன பண்றது இல்லை, கவலையெல்லாம் என்ன பண்றோம், அவர் மேல வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில நான் நம்புறேன் அநேக ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மளை நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து ஒரு சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் கையில தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஓ என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் சொல்லுங்களேன். ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் ஓ புதுபலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தினமும் நடத்துகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில்
பாதையில் தினமும் நடத்துகின்றார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்களே, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே ஆமென். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தரின் ஓ குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தரின் மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. இன்னும் பலனா சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஓ என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் நான் ஓ உயிருள்ள நாட்களெல்லாம். கையில மேல தட்டி சொல்லுங்க. நன்மையும் நாளெல்லாம் தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஓ குறைவில்லையே. நல்ல மனதோடு குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். கையில மேல தட்டி என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இன்னும் பலனாய் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் இன்னும் பலனா. ஓ குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். இன்னும் குறைவில்லையே குறைவில்லையே என் மேய்ப்பர். இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். குறைவில்லையே தூக்கம் வருதே தூக்கம் வருதே அப்படி இருக்கு. அல்லேலூயா. ஆமா, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மேல உட்காந்துக்கோங்க சாமி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, குறைவில்லைன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. குறைவில்லைல்ல. ஆமென். குறைவில்லைல்ல. நான் கேட்கறது புரியுதா? குறை இல்லைல்ல. ஆமேன்னு சொல்லுங்களே. இதில் இருக்கிறதே ஒழிஞ்சானா ஒரு குறையும் இல்லாமல் தான் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களே. எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க இந்த மாதத்தை எப்படி கடந்து வந்து? இன்னைக்கு என்ன டேட்டு? 13ஆம் தேதி. இந்த 13 நாள் நம்ம பலனில் ஏதாவது சாதிச்சோம்னா ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமேன். ஒரு குறையும் இல்லை சார். எவ்வளோ பேருக்கு புரியுது? சமாதானத்தில் குறைவில்லை, ஆரோக்கியத்தில் குறைவில்லை. ஆமேன்னு சொல்லுங்களே. பிரயாணத்தில் குறைவில்லை, வேலையில் குறைவில்லை, வீட்டுக்குள்ளே குறைவில்லை. ஆமேன்னு சொல்லுங்களே. 3 நேரம் சாப்பிட்டோம். 13 × 3 எவ்வளோ? 13 × 3
39 வேளை ஆண்டு உணவளித்திருக்காரு. எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன்னு சொல்லுங்களே. 4 மணிக்கு எக்ஸ்ட்ரா தான் என்ன பண்ணியிருக்கிறோம், 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்ருக்குறோம். ஆமேன்னு சொல்லுங்களே. தேவன் ஒரு குறைவையும் வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு அம்மா அவங்க வேற ஒரு நபர் மூலியமாக அவங்க எங்களுக்கு அறிமுகமானாங்க. அப்போ பேச பேச கொஞ்சம் நெருங்கி வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க ஒரு வகையில் பார்த்தா சொந்தக்காரங்களை தான் ஆகுது. அல்லேலூயா. நான் அவங்கள்ட்ட சொல்லலை, சொந்தக்காரங்க சொன்னால் பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஆமாம். அப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இந்த ரோட்டில் 4வது வீடு அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய ரோட்டில் 4வது வீடுனா கண்டிப்பாக என்ன வீடாக தான் இருக்கும், பெரிய பணக்காரங்களாக இருக்கும். எனக்கு அப்பயே ஒரு மனுஷன் நம்ம சொன்னேன், எப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போக வீட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு பெரிய பங்களா, நிறைய பெரிய வீடு இருக்குது. உள்ளே போனால் ஊழியக்காரன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஊழியக்காரன் வராங்கன்னா பதறாங்க அங்கே. ஆனால் அவங்க இந்த சமுதாயத்தை நல்ல உயர்ந்த ஒரு ஜனங்கள் தான். அப்போ உள்ளே போனால் பதறாங்க, சேர் எடுத்து போட்டாங்க. அது நான் ஃபோன் பண்ணி இதோ சிஸ்டர் இங்கே பக்கத்தில் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சவுண்டு கேட்குது, அந்த சேர்லாம் எடுத்து போடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அல்லேலூயா. உள்ளே நுழைஞ்சா எல்லா சகல வசதியும் கொண்ட ஒரு வீடு. ஆமீன்னு சொல்லுங்களேன். எப்படி சகல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தேன், சமாதானமே இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பேர்த்துக்கு புரியுது? சமாதானமே இல்லை. இன்னொரு நபர் உங்களுக்கு தெரிந்தவங்க தான். ஆமீன்னு சொல்லுங்களே. யாராக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க, இப்போ சொல்கிறவங்க தெரிஞ்சவங்க. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள். ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த குடும்பத்தை போல் குழப்பம் உள்ள குடும்பம் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமீன்னு சொல்லுங்களே. 2 கார் நிற்கிது. 2 காரா? அப்போ அவங்களா தான் இருக்கும். ஆமாம், அவங்களே தான். அல்லேலூயா. ஆமாம். நிறைய பொருள்னால வீடு எப்படி இருக்குது, அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாக்கு தத்தத்துக்கு குறைவே இல்லை. வீடு ஃபுல்லாக வாக்கு தத்தம் தான். ஆமீன்னு சொன்னீங்க. நம்மளை மாதிரி கேலண்டரில் கட் பண்ணி வைக்கலாம், அவங்க வாங்கி மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவரே இல்லை. வீட்டுக்குள்ளே யாரே இல்லை. நான் சொல்கிறேன், நம்ம வீடுகளுக்குள்ளே வந்த உடனே தேவ பிரசனத்தை தான் உணர்ந்து கொள்ள முடியுது. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களே. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பீரோவை திறந்து, ஆமாம் நான் போனோன்னே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறக்க யாரோ இந்த வேலைக்காரங்க வந்தோன்னே சொன்னாங்க, இங்கே இப்போ சொன்ன 2வது சொன்னால அந்த வீட்டில் அண்ணன் 50,000 வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னாங்க. இல்லை, அண்ணன் 50 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னாங்க. ஏன் அண்ணா அங்கேருந்து 50 ரூபாய்க்கு அனுப்பிச்சுட்டு கடை வச்சுருக்காங்க. 50 ரூபா 50 ஒன்றா அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போய் பீரோவை திறந்து என்ன பண்ணாங்க, ஒரு கவரில், இவ்வளோ பெரிய கவரில் 50,000 கொடுத்து விட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுங்களா சொல்லி ஜெபம் பண்ணாங்க, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். என்னவா? பணம் இருந்தால் சமாதானம் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. நல்லா பாருங்கள், கொஞ்சம் சம்பளம், முழு சம்பளத்தை கொடுத்து பீரோவில் வச்சா தூக்கம் வருன்றீங்க. அல்லேலூயா. ஆமீன். 30,000க்கு மேலே இல்லை, 1 பவுன் நகையை பீரோவில் வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், காலை தூக்கி பீரோவில் சாத்தி வச்சு தான் தூங்கும். ஆமீன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பொருட்கள்னால இல்லைங்க, என்னைக்கு எந்திரிச்சு முட்டி போட்ட உடனே தேவ பிரசனத்தில் மூழ்கிறீங்களோ அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கு இல்லாமல் ஆலயத்திலே நீங்கள் கிடக்கிறீங்களா, அது 2வது பெரிய ஆசீர்வாதம். ஆமீன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வீடும் பரலோகம் ஆயிடுச்சு, சபையும் பரலோகம். ஆமீன்னு சொல்லுங்களே. தேவன் நம்மோடு இருக்கிறது குறைவில்லாத வாழ்க்கை. ஆமீன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான் சாப்பிட்றான். யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமீன்னு சொல்லுங்களே. காட்டு தேனு வெட்டுக்கிளி தான் அவருக்கு உணவு. அவர் எதாவது கேட்டாரா, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வனாந்தரத்தில் தான் கிடந்தார். ஆமீன்னு சொல்லுங்களே. வனாந்தரத்துக்கு ஜனங்கள் தேடி போனார்களா? ஆமீன். தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும் சார். அல்லேலூயா. அதில் ஒரு நாள் குறை வந்துடவே கூடாது. ஒரு சில நேரத்தில் உங்கள் முகத்தெல்லாம் இடையில பார்த்தேன்னு வைங்க, நான் உடனே சொல்லுவேன், இவங்க ஜெபிக்கவே இல்லைப்பான்னு சொல்லுவேன். கேளுங்க பாஸ்டர் மாட்டேன், இங்கே இருக்கிற எல்லா நபரையும் தான் சொல்கிறேன். அல்லேலூயா. முகத்தை பார்த்தேன்னு சொல்லுவேன், எப்பா இவங்க ஜப வாழ்க்கையில் இதோ இன்னைக்கு ஏதோ இவங்க பிரிச்சுவலில் ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, கோட்டையை விட்டுட்டாங்க, முகத்தை பாருங்க. ஏன் தெரியுங்களா? உங்கள் பிரசனம் தான் உங்களுக்கு முகவரி. எவ்வளோ பேருக்கு புரியுது? அடையாளம் என்னது?
உங்கள் பிரசனம் தான். ஆமேன்னு சொல்லுங்களே. மற்றவங்க எப்படி இருக்காங்களோ தெரியல, தண்ணியை விட்டு மீனை தூக்குனா எப்படி துடிக்குமோ அது போல் தேவ பிரசனம் இல்லைன்னா நீங்கள் அழுது தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அதில் குறைவே இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களே. பாஸ்டர் எப்போ முட்டி போட்டாலும் என்னால் ஆவியில் நிரம்பி ஒரு வித்தின் ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்ல ஆவியானவர் கூட நானும் இணைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாங்களா. வித்தின் ஒரு ஆமாம் அல்லேலூயா. நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, இணையறதுக்கே என்ன பண்ண வேண்டியது, ட்ரெயின் இந்த என்ஜினோட இணைக்கிற மாதிரி தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இழுத்து பிடிச்சி நெருக்கி லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் இழுத்து வரும்போது 1 மணி நேரம் எதுக்கு? தேவ பிரசனத்தை அப்படி இருக்கக்கூடாது. ஆமீன்னு சொல்லுங்களேன். முழங்கால் படிட்டு கையை உயர்த்தினா ஆண்டு மகிமை உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெருகுமன்ஸ் ஐயா எப்படி இருக்கிறாங்க? ஆராதனை பார்த்துருக்கிறீங்களா? அவரோட நேரடியாக பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பிரசன்ஸாக இருக்கும். ஆமீன்னு சொல்லுங்களேன். அவ்வளோ மகிமை. ஏன்னா அந்த பிரசனத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க. ஆமீன். நான் நம்புகிறேன் நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நான் குறைவில் குறைவுன்னா என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த மாதம் நம்ம லோனை கட்டணுமே, இந்த மாதம் நம்ம அதை கட்டணுமே, இந்த மாதம் இது தண்ணணுமே, பிறந்த நாள் வருமே, அது வருமே, ஃபீஸ் வருமே. அதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமேன்னு சொல்லுங்களே. நிவர்த்தி செய்ய முடியாத காரியங்கள் மட்டும்தான் உன்னதத்துக்குரியது. எவ்வளோ பேருக்கு முடியுது? புரியுதானே சொல்கிறது? நிவர்த்தி செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு 50,000 தேவை, நான் உங்களுக்கு 50,000 தர முடியும். கொடுங்க சாமி ஸ்தோத்திரம் அப்படின்னாதீங்க, என்கிட்ட இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், முடிச்சப்பறம் 50,000 எங்கன்னு கேட்டுறக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நிவர்த்தி செய்ய முடியும் அதை. ஆனால் உங்களுக்குள்ள விடுதலையும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் தேவனை தவிர வேற யாருமே தர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, குறைவில்லையே குறைவில் இப்படி இப்படி குறை இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, இல்லையே இல்லையே. என்ன இல்லையே? பணம் இல்லையே. அப்படி இல்லை, குறைவில்லையே குறைவில்லையே. இந்த ஆக்ஷன் பண்ணாதான், இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் குறைவில்லையே குறைவில்லைன்னு முடிச்சிருவேன். இல்லையா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. குறைவில்லையே குறைவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறைவில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். சார் குறை இல்லை சார். ரிதாலா ஷாதாலா ராபோ ரிபாலா ராதாலா ராபோ. ஆமீன். குறை இல்லை, குறையே இல்லை, குறையே இல்லை, குறையே இல்லை, குறையே இல்லை. நான் சொன்ன அழுதுகிட்டே இருந்துருவேன். ஆண்டவரே குறையே இல்லை, குறையவே இல்லை சார், குறையவே இல்லை. ஆமீன்னு சொல்லுங்களே. குறைவே இல்லை. ஆண்டவர் நம்மளை அப்படியே உயர்த்திட்டே இருக்கிறார். ஆமீன்னு சொல்லுங்களே. குறைவே இல்லை சார், குறைவே இல்லை. என் வாழ்க்கையில் குறைவே இல்லை. ஆமீன். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் என்னை விடவே இல்லைல்ல. ஆமீன்னு சொல்லுங்களே. எங்கள் பலனை நாங்கள் நம்பி நிற்கலை. எங்களுக்கு இருக்கிற ஞானத்தை நம்பி என்ன பண்ணலை, நிற்கலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரசனம், எனக்குள்ளே இருக்கிற பிரசனம் குறைவில்லாமல் நடக்குது. ஆமீன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் வாயில் இந்த வார்த்தையை ஆண்டவர் வைக்கிறாரு. மறைமுகமாக நிறைய பேர் நிறைய குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, அந்த குறைவும் இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ரபா தாலா கந்தாரா போரி தாலா ரிசீவ். அந்த வார்த்தையை மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னன்னு தெரில, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார், யாருக்குன்னு தெரில. ஏதோ மறைமுகமாக குறைவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த குறைவை கண்டுபிடிக்க முடியலை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாடு, அது அப்படியே குறைவாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அது மட்டும் நிவர்த்தி ஆகிறதுல நீங்கள் சொல்கிறீங்களே. எஸ் ராதா லா கந்தாலா ராபா. தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அந்த குறைவை இன்றைக்கு ஓ ரீபா தாலா ராபோ, அந்த குறைவை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறவராய். கைகளை உயர்த்தி சொல்லுங்களே, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். யாருங்க நம்மளை நம்புவா சொல்லுங்க? உங்க வீட்டுக்காரவங்களை நம்புவாங்களா? அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு அதுக்கு 5000 கேள்வி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ண ஏங்க 200 ரூபாய்க்கு அந்த இது வாங்கின, அப்புறம் 300 ரூபாய்க்கு அது வாங்கினேன். ஆமாம் மீதி இருக்குல்ல. யோ 200 300 சொல்லிட்டு அப்புறம் எப்படி மீதி இருக்கும்? அல்லேலூயா. மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை நம்ப சொல்லுங்க. நம்புவாங்களாங்கய்யா? நீங்கள் தலையாட்டி தான் ஆகணும். வீட்டுக்கு போனால் அப்புறம் என்ன ஆகுறது? ஆமே, நான் தைரியமாக சொல்ல, பலிபீடத்தில் இருக்க திட்ட மாட்டாங்க. 1000 கேள்வி என்ன பண்ணுவாங்க, கேட்டே ஆகணும். உங்களுக்கு என்ன, எப்படி, என்ன ஆச்சு? அல்லேலூயா.
இது எப்படி எல்லாம் கேள்வி நம்பவே மாட்டாங்க. நிறைய நேரத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன்மார் எதுவுமே. ஆனால் நான் ஒன்று நினச்சி பார்க்குறேன். நம்ம சர்ச்சில் இதே மாதிரி ஆராதனை நடக்கும்போது உட்காந்து அழுது அந்த சேருக்குள்ள தலை விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்க, எங்கள் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணது உண்டு. அல்லேலூயா. எப்படி எனக்கு ஒரு சொந்த, வேற எதுவுமே வேண்டாப்பா, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு. ஏன்னா வாடகை கட்ட முடியல, எப்படியாவது சொந்த வீடு. ஏன்னா யாராவது புதுசாக வீடு கட்டினாங்களா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போனோன்னே சே அழகாக கட்டியிருக்கிறாங்களே, சே நம்மளுக்கு இப்படி இருந்தா கண்ணு வைக்கல, ஆசைப்படுறத சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் வீடு கொடுத்தாருன்னு நானும் நிறைய நாள் ஜெபம் பண்ணுறேன், வீடு கொடுக்கல. ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், இப்படியே சுற்றி பார்த்தேன் நேற்றுக்கு. அல்லேலூயா. என்ன பண்ணேன், ஒரு சொப்பனம் வந்தோன்னே அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வீட்டை சுற்றி பார்த்தேன். எவன் சார் நம்புவா? நான் கையை தட்டுவீங்கன்னு நினச்சேன். அல்லேலூயா. ஆமீன்னு சொல்லுங்களே. யார் நம்மளை நம்புவா? ஆமீன்னு சொல்லுங்க. எங்கள் அப்பா என்னை நம்பி ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஆனால் என் பரம தகப்பன் என்னை நம்புனாருன்றதை நான் பார்த்துட்டே இருக்கேன். அல்லேலூயா. குறைவு இருக்கா? யாருனே தெரியாது, யாருனே தெரில. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்கள உபவாசம், இந்த ஓனர் உபவாசம் இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க உடனே கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம தரணும். ஆனால் அவங்க நம்ம வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பாஸ்டர் என்னைக்கு நம்ம சேர்ந்து உபவாச ஜெபத்தை ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து என் மனைவியுடைய வாயை ஆண்டவர் கட்டிட்டாரு, என் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை நான் நினச்சி பார்க்குறேன். அல்லேலூயா சொல்லுங்களே. சார் அவங்களும் தாசம்பாளையத்தில் இல்லை, பெங்களூரில் இருக்கிறாங்க. ஆமீன்னு சொல்லுங்களே. நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை நம்ம மேலே வச்சிருக்கிறார். எது குறைவு இருக்கக்கூடாது தெரியுங்களா? பிரசன்னத்தில். சொல்லுங்கள். முகத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம அழகு பிரசன்னத்தில் தான் தெரியும், மூஞ்சியில் தெரியாது. முகரையை பாருங்க அப்படின்னு தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஏதாவது நல்ல மூஞ்சியா பாருங்க. லேலூயா. என் மூஞ்சி சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் என் முகத்தில் இயேசுவின் முகம் பிரகாசிக்கப்பட்டுச்சுன்னா அதை போல் அழகு வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் வாயா அப்படி தான் சொல்லணும், எல்லாரும் வாயும். ஆனால் இந்த வாயில் கர்த்தருடைய வார்த்தை வந்து அது போல் அழகு வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ பேர்த்துக்கு புரியுது? ஆமீன்னு சொல்லுங்களே. நான் சொல்கிறேன், ஏன் ஆண்டவர் சொல்ல வைக்கிறான்னு தெரில, அந்த குறைவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. எந்த குறைவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிற, பாஸ்டர் இதில் ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்குது, இதில் ஒரு மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்குது பாஸ்டர், இது வந்துச்சுன்னா பூரணப்படும். ஆண்டவர் அந்த காரியத்தை பூரணப்படுத்துவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமீன்னு சொல்லுங்களேன். இப்போ பாடலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. கீபோர்டு ஆஃப் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சோ. முழு பலத்தோடு கையில மேல தட்டி ஆவே. மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். ஆமென். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர். இந்த ஒரே ஒரு கவியை மட்டும் தேற்றுகிறார், புதுவரன் தருகின். ஆமென். ஆத்துமா தேற்றுகி. ஆமென். புதுவரன். ஆமென். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தினமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தினமும் நடத்துகின்றார். கைகளை மேல தட்டி ஓ குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். மீண்டுமாக குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். நல்ல கையில தட்டி சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷமாமே என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்.
புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். ஆமென். அருகிலே அனுதினம் நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். கைகளை மேலக்கு தட்டி ஓ குறைவில்லையே குறைவில்லை. நல்லா பாடுங்க பார்க்கலாம். என் கர்த்தராமே என் மேய்ப்பர். ஓ குறைவில்லையே குறைவில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க சத்தத்தோடு அல்லேலூயா. இன்னொரு பாடலை கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை என்ற பாடலை நல்லா கையில தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதில்லானாரே ஓ என் துணையான. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டும் போதெல்லாம் என்பதில்லானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதில்லானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. சொல்லுங்க. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலை. நல்லா கையில தட்டி சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அப்படி உணர்ந்து அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டது. இது உங்களை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரு. பாடுங்க. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கையளித்தாரே. ஆமென் உணவானாரே.
வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதோ பிரயாசப்பட்டு நிரம்பாத சொல்லுங்க பார்க்கலாம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை கையில மேல தட்டி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலை சொல்லிட்டே இருக்கலாமா? ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் அவரையே ஆதரவாய் கொண்டோ. ஆமென் ஆமென். இதுவரையில் வெட்கப்பட்டது. ஆமென் ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ வெட்கப்பட்டதில்லை. எல்லாரும் எழுந்தின்று பாடலாமா? அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். கர்த்தரை தெய்வமாக ஆமென். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக ஆமென். ஆமென் ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தர் கராய மேலங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கராய மேலங்க நல்லா கையில தட்டி எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஆமென். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. காத்திடுவார் ஆமென். இதுவரையோ என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார். என்ன நடத்திடுவார். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆமென். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரி அரவணைப்பாரி அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. அணைப்பாரி அரவணைப்பாரி அள்ளி அள்ளி முத்தம் நல்லா கையில தட்டி ஆமென். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கராய பயம் இல்லைங்க. சொல்லிட்டே இருங்களே. கர்த்தர் கராய மேலங்க. நீங்க சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம் அபிஷேகம் ஆமென். கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கராய மேலங்க கடுகளவும்
சொல்ல சொல்ல அவருடைய கரம் உங்க மேல. ஆமென். பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க. அருகளவும் பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம். ரிபா பாபா ரபா லாலா ரபா ரிபா லாபா ராதா லாபா ராதா லாபா ரிபா லாரா தாலா ரபா ரிபா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபா ரீதா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபா ரீதா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரிபா லாரா தாலா ரபா ரீதா லாரி நீரி புலா ராதா லாரா தாலா ரபா ரிகா தாலா ரபு ரபா தாலா ரபா ரீதா லாரா தாலா ரபு ரகா தாலா ரபா ரிகா பாலா ராதா லாரா ரபு ரிகா பாலா ராதா லாரா தாலா ரபு ரீதா லாரா தாலா ரிபா லாரா தாலா ரிபா லாரா தாலா ரபு ரகா தாலா ரபா தாலா ரபு ரீதா லாரா தாலா ரபு ரிகா தாலா ரபு ரீதா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபு ரிகா தாலா ரிபா லாரா தாலா ரபு ரிபா தாலா ரபு ரீதா லாரா தாலா ரபா ராதா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரிபா லாரா தாலா ராதா லாரா தாலா ரபு ரிபா லாரா தாலா ரபு. ஆமென் ஆமென். ஓ ரிபா லாரா தாலா ரபு. ஹalleluya